எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். அண்மையில் பெய்த மழையினால் யாழ் போதனா வைத்தியசாலையின் ஒரு பகுதியிலும் நீர் புகுந்தது. குறிப்பாக சிசுக்களை பராமரிக்கின்ற பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை மற்றும் கிளினிக் பகுதியில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்பட்டமையினால் அங்கிருந்த சேவைகள் வேறு இடங்களுக்கு இடம் மாற்றி சேவைகள் இப்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சிலர் கிளினிக்குகளுக்கு அவர்கள் வருகை தரவில்லை. இப்போது அவர்கள் தங்களுடைய மருந்துகளை அந்தந்த கிழமை நாட்களில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது தவிரவும் இந்த மழை வெள்ள அனர்த்தம் நடந்த காலப்பகுதியிலும் வைத்தியசாலையினுடைய எல்லா பிரிவுகளும் இயங்கின. குறிப்பாக வெள்ள அனர்த்தம் காரணமாக உத்தியோகத்தர்களின் விடுதிகளும், அதாவது அவர்களுடைய வீடுகளும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் இங்கே வந்து குறிப்பிட்ட நேர கடமைகளை செய்திருந்தார்கள். எதிர்காலத்திலும் இவ்வாறு ஒரு வெள்ள நிலைமை ஏற்பட்டால் நாம் இதை எவ்வாறு இயக்குவது என்பது பற்றி நாங்கள் கலந்தாலோசித்து கொண்டிருக்கின்றோம். அனர்த்த கால பகுதியில் நீரினால் ஏற்படுகின்ற தொற்று நோய்கள், குறிப்பாக வயிற்றோட்டம் அல்லது கால்களிலே நீர்ச்சிறங்கு போன்ற வியாதிகளின் அதிகளவானோர் பாதிக்கப்படலாம். ஆகவே பொதுமக்கள் இது விடயமாக மிகவும் சுகாதார அடிப்படையான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக சுத்தமான நீரை பருக வேண்டும் அல்லது வீட்டில் கொதித்தாரிய நீரை பருக முடியும். பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு இக்காலப்பகுதியில் சிரமத்தின் காரணமாக வருகை தர முடியாமல் விட்டால் அங்கே இருக்கின்ற பொது நிறுவனங்கள், குறிப்பாக சனசமூக நிலையங்கள் அல்லது பொது அமைப்புகள் ஒன்றுபடுத்தி இடவசதியை ஏற்படுத்தி தந்தால் சில நாட்களுக்கு எம்மால் அந்த பகுதிக்கு வந்து வெளிநோயாளர் சிகிச்சையை வழங்க முடியும். அதாவது அவர்கள் அனைவரும் வைத்தியசாலைக்கு வருவது சிரமமாக இருக்கலாம். ஆகவே அவ்வாறானவர்கள் எமது வைத்தியசாலையோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இப்போது ஆண்டிறுதி பகுதி என்பதனாலும் எமது 2 பார ஊர்திகள் மருந்துகளை ஏற்றி வர கொழும்பிலே சென்றிருக்கின்றன. அது தவிரவும் திங்கட்கிழமை 3 லொரிகளை நாங்கள் இங்கே அனுப்பி வைக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த இறுதி ஆண்டுக்கான மருந்துகளை நாங்கள் சேமித்து வைக்க உத்தேசித்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்காலத்திலும் இந்த வெள்ள நிலைமை ஏற்பட்டால் மால் தடையின்றி சிகிச்சைகளை வழங்க முடியும் என்பதை பொதுமக்களுக்கு அறிய தருகின்றோம். மருந்துகளுக்கு தட்டுப்பாடுகள் இருப்பினும் பெருமளவான மருந்துகள் எமது கையிருப்பில் இருக்கின்றன. அதில் குறிப்பாக அத்தியாவசியமான மருந்துகள் பெருமளவான எமது கையிருப்பிலும், அதாவது எமது சேவை பகுதிகளிலும் வழங்கப்படுகின்றன.